மாவட்டத்தில் நிர்வாகியை போட்டிருந்தாங்க பேச்சாளரை. ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய மாவட்டத்தில் உடனே அண்ணன் மாநில தொழிற்சங்க பேரவையுடைய செயலாளர் இன்றைக்கு நம்முடைய குலதெய்வம் கேப்டன் அவர்களுடைய கோயிலை அவருடைய நிர்வாக திறமையால் அந்த தலைவருடைய கோயிலை சிறப்பாக அந்த கோயிலை வழிநடத்தி செல்லக்கூடிய, அதே போல தொழிற்சங்கத்தில் எந்த அளவுக்கு மற்ற தொழிற்சங்கம் எந்த அளவுக்கு செயல்பாடு இருக்கோ அந்த தொழிற்சங்கத்துக்கு ஈடாக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தொழிற்சங்கமாக சரி, எதிர்கட்சியாக இருக்கின்ற தொழிற்சங்கமாக இருந்தாலும் சரி, அந்த தொழிற்சங்கத்துக்கு ஈடாக சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாநில தொழிற்சங்கத்தினுடைய பேரவை செயலாளர் என் அருமை அண்ணன் ஜி காளிராஜன் அவர்களே, அதே போல இங்கு பேசி அமர்ந்திருக்கின்ற மாநில மாணவர் அணி துணை செயலாளர் அருமை சகோதரர் பம்மல் ஜெய ராஜ் அவர்களே, அதே போல வருகின்றிருக்கின்ற சகோதரர் ரமேஷ் பிரபாகரன் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய நம்முடைய அருமை சகோதரர் பம்பல்ராஜ் கொஞ்சம் ஆவேசமாக பேசினார். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் எந்த அளவுக்கு இன்றைக்கு செயல்பாடு இருக்கின்றது. உதாரணம் தாம்பரம் மாநகராட்சி. இந்த தாம்பரம் மாநகராட்சியை பொறுத்தளவு எந்த அளவுக்கு இன்னைக்கு படு மோசமாக செயல்படுகின்றத உதாரணம் எங்களுடைய பகுதி இது. எங்களுடைய பகுதி கழகத்துடைய செயலாளர் அனகாபுத்தூர் தாம்பரம் மாநகராட்சிக்கு முதல் வார்டு முதல் துவக்கம் அனகாபுத்தூர் பகுதி தான். அந்த அனகாபுத்தூர் பகுதியிலிருந்து வருகின்ற எங்களுடைய பகுதி கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் இங்கே வந்திருக்காரு கே மகாதேவன் அவர்கள். ஏன்னா முந்தான ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு தாம்பரம் மாநகராட்சிக்கு விருது கொடுத்தாங்க. இந்த தாம்பரம் மாநகராட்சி விருது பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே சிறப்பான மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சின்னு ஒரு விருது கொடுத்தாங்க. அந்த விருதை எப்படி எதை வச்சு தேர்ந்தெடுத்தாங்க அரசுன்னு தெரியல. எந்த அளவுக்கு அந்த மாநகராட்சி செயல்பட்டது, அதுக்கு எதுக்கு இந்த விருது கொடுத்தாங்கன்னு எதுக்கு அரசு கொடுத்ததுன்னே தெரியல. அந்த அளவுக்கு மோசமான மாநகராட்சி இன்றைக்கு இருக்குது. எந்த திட்டமும் எதுனாலும் சரி கமிஷன் பேசிக்கல. கமிஷன் இருக்கிறனால எந்த வேலையும் நடக்கிறதில்ல. 60% கமிஷன் போச்சுன்னா 40%ல என்ன வேலை நடக்கும் சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு. அது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த வேலையை. அந்த மாதிரி ஒரு அவல நிலை தாம்பரம் மாநகராட்சியில் எந்த வேலையும் எதையும் நடந்ததாக தெரியல. அதே போல இன்றைக்கு தலைவருடைய பிறந்த நாள் என்ன வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடுறோம். ஏன்னா கேட்டிங்கன்னா இடையில தலைவர்களும் பிறந்த நாள் விழா எனக்கு கொண்டாட வேண்டாம் என்று சொன்னார்கள். இலங்கை தமிழர்களுக்காக தலைவர் கேப்டன் அவர்கள் இலங்கை தமிழருக்காக என்னுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டாம் என்று சொன்னாங்க. அந்த நேரத்தில் நாங்களுடைய மாவட்டத்துடைய செயலாளர்களுடைய வற்புறுத்தினால என்னுடைய பிறந்தநாள் நாள் வறுமை ஒழிப்பு தினமாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னார்கள். அன்றைக்கு ஆரம்பித்த தலைவருடைய பிறந்தநாள் ஏழை எளியோருக்கு தலைவருடைய பிறந்தநாள்னா ஏழை எளியோருக்கு ஏதாவது உதவி செய்துதான் நிகழ்ச்சி நடக்கும். மண்டபாந்த காலத்தில் இருந்தே அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கழகம் ஆரம்பித்த பிறகு கூட அந்த நலத்திட்ட உதவிகள் செய்துதான் நம்முடைய கழகத்துடைய நிகழ்ச்சி நடக்கும். அதே போலதான் இந்த நிகழ்ச்சியை தம்பி தர்மா அவர்கள் இந்த ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதே போல இன்றைக்கு நம்முடைய அந்நியார் அவர்கள் நம்முடைய கட்சியினுடைய 20வது ஆண்டு விழா துவக்க விழாவை கழகத்துடைய கொடியேற்றி பேசினார்கள். இந்த இயக்கத்தை உருவாக்குவதற்காக தலைவர் கேப்டன் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உருவாக்கினார் என்பதை ஆரம்ப காலத்தில் இருந்து தலைவருடன் இருந்ததால் எனக்கு நன்றாக தெரியும். இந்த கட்சி உருவாகுவதற்கு காரணம்
இந்த கட்சி ஆரம்பிப்பதற்கு காரணம் வித்திட்டது நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் தான். கட்சி உருவாதுக்கு காரணமே ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவு தலைவர் கேப்டனுக்கு பின்னால் தலைவர் அவர் என்ன நினைக்கிறாரோ அது செய்து முடிக்கிற மாவட்டம் நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் தான். அவர் என்ன நினைக்கிறார், இந்த வருஷம் ஒரு நிகழ்ச்சினா அந்த நிகழ்ச்சியை சொல்றதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய மாவட்டம் நம்முடைய மாவட்டம். திரைப்படத்துறையில தலைவர் கேப்டன் அவருடைய படம் வந்தா அந்த நேரத்தில் விழுப்புரம், கடலூர், ஒரு சில மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா தலைவருடைய படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி இருக்கும், அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். அந்த உணர்வு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நம்முடைய மாவட்டத்திலே தலைவருக்கு பின்னால் மன்றமாக இருந்த காலத்திலேருந்தே நம்முடைய கட்சியின் மன்ற தோழர்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்றினார்கள். கட்சியினுடைய 20 ஆண்டு முதல்ல மன்றத்துக்கு கொடி கேட்டோம். மன்றத்துக்கு கொடி கேட்டவுடனே அவர் தலைவர்கள் சொன்னாங்க, வாகனி ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது தலைவர்கிட்ட நாங்கள் போய் கேட்டேன். அதை உரிமையாக நான் சொல்லுவேன், ஏன்னா அன்றைக்கி முதல்ல கேட்டதே நான் தான் கேட்டேன். ராவுத்தர் அவர்களும் கேப்டன் அவர்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கின்ற போது நான் போனேன். ஏன்னா அங்கே வந்து மண்டலத்தினால எங்கேயும் போனாலும் ஒரு மரியாதை கிடைக்கல. இப்போ ஸ்டேஷனுக்கே போனால் கூட மன்றத்திலிருந்து வந்தால் கூட ஏற இறங்க பார்க்குறாங்க. எங்களுக்கு மன்றத்தினுடைய கொடி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற கொடி அறிவிச்சா நல்லா இருக்கும்னு நான் சொன்னபோது தலைவர்கள் ஒரு பொன் சிரிப்போடு சிரிச்சுட்டு, முருகேசா இன்னைக்கு வந்து மன்றத்து கொடியை அறிமுகம் பண்ணுங்க, நீங்கள் நாளைக்கு கட்சி ஆரம்பிக்குன்னு சொல்லுவீங்க, இது உங்களுடைய ஐடியானா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மன்றத்து கொடியில் இப்போல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக மன்றத்து கொடியை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று முதல் கோரிக்கை வைத்ததும் நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் தான். தலைவர்கிட்ட முதல்ல கேட்டோம். அதுக்கு பிறகு சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் பேசினார்கள். அந்த மன்றத்து கொடி உருவாகின்ற பொழுதே நம்முடைய கட்சி இயக்கம் ஆரம்பிக்க போறாங்க தலைவர் கேப்டன் அவர்கின்ற பொழுது அடிப்படையிலே கட்சியினுடைய அடிப்படையிலே என்னென்ன நிர்வாகங்கள் செயல்படணும் அப்படின்ற நிர்வாகத்தை கொண்டு வந்து தான் நம்ம கட்சியை துவங்கணும். சாதாரண இயக்கம் அல்ல, மன்றமாக இருந்த கட்சியாக செயல்பட்ட மாவட்டம் செயல்பட்டது நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம். 20 ஆண்டுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு யாரோ மாநாடு நடத்தி கூட்டத்தை காட்டுவாங்க, கட்சி ஆரம்பிக்கும் போது பெரிய அளவுக்கு நாங்கள் கூட்டத்தை காட்டுறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 2005 தலைவர் கேப்டன் அவர்கள் மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் 25 லட்சம் பேருக்கு மேல் அதிகமாக கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலே கட்சியுடைய பெயரை அறிவித்தார்கள் கேப்டன் அவர்கள். அந்த கட்சியினுடைய பெயரை அறிவித்த பிறகு அதனுடைய செயல்பாடு தமிழகம் முழுவதும் தலைவர் கேப்டன் அவர்கள் மக்களை சந்தித்தார்கள். மக்களுடைய குறைபாடுகளை தெரிந்து கொண்டுதான் அதுக்கு பிறகு தேர்தலை 2006 சந்தித்தோம். 2000 கட்சி ஆரம்பித்து 6 மாதத்துல 234 தொகுதி வேட்பாளரை நிறுத்தியது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. 234 தொகுதிக்கு வேட்பாளர் நிறுத்தி களத்தில் இறங்கணும். அன்னைக்கு சொன்னாங்க ஏதோ 1% 2% வாங்கணும்னு சொன்ன சில கட்சியெல்லாம் ஆரம்ப காலத்தில் தலைவர் கேப்டனால் வீழ்ந்த கட்சி, ஒரு கட்சி ஜெயிச்சாலும் ஒரு கட்சி வந்து வீழ்ந்துச்சு. அன்னைக்கு அப்போ தான் தெரியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் கேப்டனுடைய அந்த கட்சி எந்த அளவுக்கு பலமிக்க கட்சி என்பதை மக்கள் அந்த கட்சிக்காரங்க உணர்ந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா தொடர்ந்து அடிதான். ஆனால் தலைவர் கேப்டன் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு தமிழக மக்களுக்காக நாம் பாடுபட வேண்டும், அவர்களுக்காக உழைக்க வேண்டும், அந்த மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நம்முடைய தலைவர் கேப்டன் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். கட்சி ஆரம்பித்த பொழுது கூட எவ்வளவோ வசப்பாடினாங்க. அதெல்லாம் வந்து இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்க ஒரு நாள் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. அதையெல்லாம் எதிர்த்து கட்சியை நடத்தினார் கேப்டன். பல சோதனைகள், 1 2 கிடையாது. இன்னைக்கு ஒரு மாநாட்டுக்கு அனுமதி கிடைக்கலன்னா அலறாங்க. இதை மாதிரி பல மாநாட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நடத்தியிருக்கு. நான் ஒரு மாநாடு நம்முடைய மாவட்டத்தில் சொல்ல போனால் மன்றமாக இருக்கும் போதே மாநாடு நடத்துறது நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் தான்.
அன்னைக்கு போய் பர்மிஷன் லெட்டர் கொடுத்துக்கிட்டு இருப்போம். இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம், மாநாட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம். நடத்தினோம், நடத்தி வெற்றிகரமாக முடித்தோம். ஆனால் அன்னைக்கு கூட ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, சமயத்தில் பேசுகிறாரு, நான் சொன்னார், அவருக்கு இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் தான், அவருக்கு இதே வேலை தான், நடிகர்களை திட்டுறது, நடிகர்களை பேசுறது, இதே வேலை தான் அவருக்கு. அதை உதாரணம் காட்டார். விஜயகாந்த் கூட கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியே இல்லாமல் போயிடுச்சுன்னாரு. நீங்கள் அன்னைக்கு கட்சி இருந்துக்கா இல்லையான்றதுனால எதுக்குடா 60 சீட்டு தேமுதிக கொடுக்குறோன்னு சொல்லி அன்னைக்கு ஏன் பேசுனீங்க? 60 சீட்டு கொடுக்குற அளவுக்கு அன்னைக்கு பலமாக இருந்தது தேமுதிக இல்லையா உங்களுக்கு? தேமுதிக கூட்டணி வச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியுன்றனால அன்னைக்கு 60 சீட்டு பேசுனீங்க. அன்னைக்கு அந்த 60 சீட்டுல ஏன் அந்த அளவுக்கு தேமுதிக வலிமையா இருக்கிறதுனால கேட்டீங்க. இன்னைக்கு அவர் எங்க போனாலும் அதை சொல்றதா வழக்கம். எல்லாம் ஒரு வாரம் கட்சி, 6 மாசம் கட்சிலாம், இனிமேல் தானே உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு கஷ்டம். இன்னைக்கு என்னமோ ஒரு பெரிய சாதனை செஞ்சுட்டோம் திமுக இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. பெரிய சாதனை 1000 ரூபா கொடுக்கறது பெரிய சாதனை, பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறது பெரிய சாதனையாக பேசியிருக்காங்க. 2026 நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோன்றது அவங்க ஒரு மன தைரியத்தில் அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? விலைவாசி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, இன்னைக்கு மக்களுடைய மின்சார கட்டண உயர்வு, அதில் வாங்குற காசை 1000 ரூபா கட்டினது மின்சார கட்டணத்தில் இன்னைக்கு 3000 ரூபா கட்டுறாங்க. ஒரு வீட்டில், சாதாரண வீட்டில் 3000 ரூபா கட்டுறாங்க. 3000 ரூபா கட்டின இடத்துல 6000 ரூபா இன்னைக்கு மின்சார கட்டணும். இன்னைக்கு அந்த நீ வாங்குறது 3000 ரூபா வாங்கி ஒரு பெண்களுக்கு ஒரு வீட்டுக்கு 1000 ரூபா தான் கொடுக்குற. இலவச சலுகைன்னு சொல்லி நீங்க வீட்டில் நம்ம ஒரு குடும்பத்தில் 3000 ரூபா, ஒரு வீட்டுக்கு 3000 ரூபா எடுத்துட்டு 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறது அவங்களுக்கு தெரியல மக்களுக்கு. இன்னைக்கு விலைவாசி எந்த வகையிலுக்கு உயர்வாருன்னு தெரியும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இன்னைக்கு மின் கட்டணம் எந்த அளவுக்கு நீங்க கட்டுறீங்க, எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை மக்கள். 1000 ரூபா கொடுக்குறாங்க நம்மளுக்கு லோன், அதாவது 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா அந்த நிலைமையில இருக்கக்கூடாது. 2026 ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் 40 சீட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம், 40 நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அந்த மாதிரி 2026 234 தொகுதியும் ஜெயிப்போன்றதுல ஒரு மதமதப்போட திமுக இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. அவங்க ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பத்மபூஷன் விருது தலைவர் கேப்டனுக்கு வழங்கினது லேட்டு. அவர் செய்ததை இன்னைக்கு தமிழக உலக அளவுக்கு இன்னைக்கு பேர் எடுத்திருக்கிற தலைவர் கேப்டனுடைய புகழ். அந்த அளவுக்கு இன்னைக்கு தலைவர் கேப்டன் நம்மளுக்கு ஒரு பெருமை தேடி தந்திருக்கார். தலைவர் கேப்டன் அவர்கள், தலைவர் கேப்டனுடைய புகழுக்கு பத்மபூஷன் விருது இப்பதான் வழங்கியிருக்காங்க. அதுக்கு பாராட்டு சொன்னாங்க, அன்னி சொன்னாங்க. உண்மையிலே அது லேட்டு தான், இப்போதான் கொடுத்துருக்காது. எப்பயோ கொடுத்துருக்கலாம். தலைவர் அவர் இருந்திருந்தா அவர் இப்போ அந்த நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார். இந்த விருது வழங்கி அந்த அளவுக்கு ஒரு பெருமை மிக்க தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். தலைவர் கேப்டனுடைய வழியிலே தலைவர் கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற பணியை இந்த இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் எந்த நோக்கத்தோடு உருவாக்கினார்களோ, தமிழகத்திலே ஒரு தேமுதிகவுடைய ஆட்சி மலர வேண்டும், தேமுதிகவுடைய வளர்ச்சி என்றைக்கும் நம்முடைய அன்னியார், நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்னி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வழியில் தலைவர் கேப்டன் அவர்கள் இன்றைக்கும் நம்முடைய தெய்வமாக நம்முடன் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னைக்கு யாரும் மறைந்ததாக மனதளவில் இருந்தாலும் இன்றைக்கும் நம்முடைய உணர்வுகளே உள்ளத்திலே இன்றைக்கு தலைவர் கேப்டன் அவர்கள் குடிகொண்டிருக்கின்றார். உண்மை. தெய்வமாக இன்னைக்கு தெய்வமாக தலைவர் கேப்டன் அவர்கள் எந்த இயக்கத்திலேயும் எந்த தலைவரும் இன்னைக்கு இருந்தார்கள், மறைந்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த பெருமை இல்லை. ஒரு இடத்துல இன்னைக்கு கடற்கரையில் அவங்க அந்த சமாதி கட்டிட்டு ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் கூப்பிட்டு பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனால் தலைவர் கேப்டனுடைய சன்னதி, அந்த சன்னதியில் இன்னைக்கு கூட காலையில் என்ன சொன்னாங்க, காளிராஜன் சொன்னாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு 4000 பேருக்கு மேலே வந்தாங்கன்னு சொல்கிறாரு.
வேறு யாருக்காவது இந்த ஒரு கோயில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போகிறாங்க, நேராக அங்கே சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அடுத்த செகண்ட் எங்கே வர்றாங்கன்னா நம்முடைய தலைவருடைய சன்னதிக்கு தான் வர்றாங்க. எத்தனை பசங்க வந்து அங்கே போய் வந்து அம்மா அம்மானு சாமி கும்பிட்டா கூட அடுத்த நிமிஷம் அவங்க வர்ற இடம் நம்முடைய தலைவர் கேப்டனுடைய சன்னதி தான். அந்த அளவுக்கு ஒரு பெருமை மிக்க தலைவரை நாம் தலைவராக ஏற்றிருக்கிறோம். நம்முடைய அந்நியார் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு தினந்தோறும் மக்களை சந்திக்கின்றார்கள், கட்சி தோழர்களை சந்திக்கின்றார்கள். நம்முடைய கட்சியுடைய வளர்ச்சி நம்ம கூட்டணியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியில் இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலை நாம் சந்தித்தோம். நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய கட்சியுடைய வேட்பாளர்கள் கொஞ்சம் ஓட்டில், அதாவது நம்முடைய தம்பி பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெற்றதாக தான் அவர் தான் வெற்றி. விருதுநகர் தொகுதியை பொறுத்தளவுக்கு அந்த தொகுதிய தேர்தல் பொறுப்பாளராக இருந்தவர் தான் அண்ணன் காளிராஜன் அவர்கள். ஆனால் அந்த வெற்றி வந்து அதை கூட வெற்றியாக தான் கட்சி வந்து ஒரு வலுவான நிலையில் வந்துடும். தேமுதிக அந்த நிலை அவரை எப்படியாவது 40 தொகுதி ஜெயிச்சாங்கன்றதில் கங்கனை கட்டி திமுக சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றதை வெற்றி பெற்றதை நீங்கள் அறிவிச்சு நம்ம கோர்ட்டில் போட்டிருக்கோம், கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அது தலைவர் கேப்டன் அவருடைய வளர்ச்சி இன்னைக்கு சொன்னாங்க. கேப்டன் அவர்கள் கொஞ்சம் சில வித ஆனால் திமுக முதல்ல பேர் தான் இன்னைக்கு அவர் தான் சிஎம்லாம் சொன்னாங்க. தலைவர் கேப்டன்கள் யாராலும் சரி தப்புனா தப்பு தான், அதுக்காகலாம் விட்டு கொடுத்து அதுக்காகலாம் தலைவணங்கி போகக்கூடிய தலைவர் கிடையாது. ஒரு தைரியம் மிக்க தலைவர், தன்னம்பிக்கை உள்ள தலைவரை நாம் தலைவராக ஏற்றிருக்கின்ற காரணத்தினால் தலைவர் கேப்டனுடைய வழியிலே அவர் விட்டு சென்ற பணியை நாம் தொடர்ந்து செயல்பட்டு நம்முடைய தலைவர் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணி அவருடைய கரத்தை வலுப்படுத்தி நம்முடைய கழக தோழர்கள் சிறப்பாக பணியாற்றி வருங்காலங்களிலே தமிழகத்திலே தலைவருடைய கனவை நினைவாக்கக்கூடிய அளவிலே செயல்படுத்தி தமிழகத்துடைய முதல்வராக நம்முடைய அண்ணி அவர்கள் வருகின்ற காலம் வெகு கால நேரம் இல்லை. அதுக்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த தாம்பரம் தெற்கு பகுதிக்கான செயலாளர் தம்பி தர்மா அவர்களுக்கும் அண்ணன் மா செலியன் அவர்களுக்கும் அதே போல வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் அருமை தம்பி